கமர்தீன் பண்ண ரூல் பிரேக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யார் ஃபேமிலி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரோராவோட ஃபேமிலியும் பார்வதியோட அம்மாவும் அண்ட் கமர்தீனோட அக்காவும் 3 பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேரோட ஃபேமிலி தான் இன்றைக்கி என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. பயங்கர ஃபயராக இருக்க போது இன்றைக்கி லைவ். அதுக்கப்புறமா நேத்தி வந்து கேப்டன் பண்ண ரூல் பிரேக்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து கனியக்கா அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பார்வோட பிளேட்ஸு கப்பெல்லாம் வந்து கமர்தீன் வாஷ் பண்ணி வைக்கிறான்னு. நேத்தி நைட் வந்து வினோத் வந்து சொல்லியிருப்பார் போல இருக்கு, எனக்கு கையெல்லாம் விரைக்குது, நைட்டு தண்ணியில் கை வச்சா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஸோ நைட்டு சில பேர்த்துக்கு அது ஒத்துக்காது, அதை சொல்லியிருக்கிறதுனால கேப்டன் வந்து அதெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க வினோதோட டிபார்ட்மெண்ட்டாக இல்லை பார்வுக்கும் சேர்த்து பாதி ஹெல்ப் பண்ணுறாராங்கிறது எனக்கு கிளியராக தெரியாது. ஆனால் பார்வதியும் கமர்தனும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணுமா, இது வாஷ் பண்ணுமான்னு ஒன்றுனா கேட்டு கேட்டு வாஷ் பண்ணிட்டுருக்காரு. கேப்டன் வந்து எப்பயுமே வாஷ் பண்ணக்கூடாது. அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, சப்போஸ் அது பார்வோட ஒர்க்குனா அதை அவர் பண்ணக்கூடாது. இப்படி ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் எனக்கு நைட்டு வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் யாருக்கு அது ப்ராப்ளம் இல்லையோ சுபிக்கோ யாருக்கோ மாற்றி கொடுத்துட்டு டே டைமில் அவருக்கு மாற்றி கொடுத்துருந்துருக்கணும். அது இல்லாமல் அவர் இறங்கி பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை ரூமில் தான் பார்வதி போய் தூங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக அலௌடு கிடையாது. ஏன்னா தலை ரூமில் தலை மட்டும் தான் இருக்கணும். பார்வதிக்கு எப்படி அங்கே தூங்க முடியும்? அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது கண்டிப்பாக அது ரூல் பிரேக்கில் தான் வரும். அதனால் இது ரெண்டையும் வந்து இன்றைக்கி இந்த வீக் சாட்டர்டே வந்து விஜேஎஸ் வந்து பயங்கரமாக அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டூ மச். ஏன்னா அவ்வளோ என்ன எல்லா கேப்டனும் இவ்வளோ இடம் ஏன் கொடுக்குறாங்க பார்வதிக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.